பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். யோபு 10வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். பிரைஸ் காட். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம், நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய திறமையினால் அல்ல, நம்முடைய கல்வியினால் அல்ல, நம்முடைய பெருமையினால் அல்ல, அவருடைய ஆவி நம்மை பராமரித்தது. ஹல்லேலூயா. அவர் நம்மை பராமரித்தபடியினாலே தான் இதுவரை அழகாய் நடத்தி வருகிறோம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கண்ணீர் சிந்தும் பொழுது ஒரு நல்ல தாயை போல் அவர் என்னை பராமரித்து என் கண்ணீரை துடைக்கிறார். நடக்க முடியாம அடுத்த எல்லையை தொட முடியாமல் ஏங்கி திகைக்கும் பொழுது ஒரு தகப்பனை போல் என்னை பராமரித்து என்னை தட்டி குடித்து என்னை தோளின் மேல் தூக்கி சுமக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த சூழ்நிலைகளில் எல்லாம் நான் தோற்று போய் கலங்கி போய் நிற்கிறேனோ அப்பொழுதெல்லாம் அவர் தம்முடைய கரத்தை நீட்டி என்னை, என்னுடைய கைகளை பலப்படுத்தி இன்றைக்கும் பராமரித்து வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அநேக நெருக்கத்தோடு உடைக்கப்பட்ட நிலைமையிலோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பராமரிப்பு உன்னுடைய ஆவியை காப்பாற்றும். ஹல்லேலூயா. இந்த ஆவியானது அநேக நேரத்தில் ஒடுங்கி போய் விடுகிறது. ஸ்தோத்திரம். சின்ன சின்ன பிரச்சனைகளை இந்த ஆவி தாங்க முடியல, இந்த ஆத்துமா தாங்க முடியல. ஸ்தோத்திரம். ஆனால் இந்த பராமரிப்பு, அவருடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றுகிறது. ஹல்லேலூயா. அவருடைய வசனம் மாத்திரம் நம்மை தேற்றாமல் இருந்தால், அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாத்திரம் நம்மை ஆற்றாமல் இருந்தால் பல நேரங்களில் நாம் அழிந்து போயிருப்போம். கிருபையினால கர்த்தர் நம்மை தேற்றினதுனால இதுவரை ஜீவனோட வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்பி இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்லுங்க. பராமரிக்கப்பட்ட ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை பராமரிக்க போகிறார். ஸ்தோத்திரம். என்னை அவங்க கைவிட்டாங்க, என்னை இவங்க கைவிட்டாங்க, நான் இவங்களை ரொம்ப நம்பி இருந்தேன், இவங்களை ரொம்ப சார்ந்திருந்தேன், அவங்க எல்லாம் என்னை ஏன்னு கூட கேட்கல, என்னை கண்டுகொள்ளல. பராமரிக்கப்படாத ஸ்தோத்திரம் பாலடைந்த நிலைமையில நான் இருக்கிறேன்னு நீங்க இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பராமரிப்பேன். பறந்து காக்கிற பறவையை போல நான் உனக்கு ஆதரவாய் இருப்பேன். நான் உன்னை பராமரித்து பத்திரமாய் பார்த்து கொள்வேன். தீர்க்கதரிசனம் வாசிக்கிறோம், நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன். நான் சொல்லுகிறேன், அவருடைய பராமரிப்பு தான் உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்ற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அந்த பராமரிப்புல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது, அந்த அன்புல எந்த ஒரு களங்கமும் கிடையாது. அவருடைய பராமரிப்பு இன்றைக்கும் உங்களை பாதுகாக்க போகிறது. பாதுகாப்பற்ற நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? நிறைய நெருக்கத்தோடு நிறைய பாடுகளோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பராமரிப்பு உன் ஆவியை காப்பாற்றும், உங்கள் குடும்பத்தை காப்பாற்றும். உன் குடும்பத்தை பராமரிப்பேன், பத்திரமாய் பார்த்து கொள்ளுவேன். நான் யெகோவா ஈராய் இருக்கிறேன், யெகோவா ரஃபாவாய் இருக்கிறேன், யெகோவா ஷம்மாவாய் இருக்கிறேன். நான் உன்னை பராமரித்து பார்த்து கொள்ளுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள், என்னை பராமரிக்கிற கிறிஸ்து எனக்காய் இருக்கிறார். அவருடைய பராமரிப்பு இருக்கிறபடினா, அவருடைய தயவு, அவர் என் மேல பாராட்டின கிருபை, அந்த வசனத்துல தயவு, கிருபை, அவருடைய பராமரிப்பு, இவைகளினால் நான் நீடித்து வாழ்வேன். ஹல்லேலூயா. யாரும் பராமரித்து பார்த்து கொள்ளாத பட்சத்தில் அவர் இறுதி வரை என்னை நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிங்க. ஹல்லேலூயா. பராமரிக்கிற கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறது.
அநேக ஏமாற்றத்தோடு தோல்வியோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களை கர்த்தர் பராமரிக்கிறா. உங்களை கர்த்தர் பராமரித்து உங்கள் ஆவியை காப்பாற்ற போகிறா. உங்கள் ஆத்துமாவை ஆண்டவர் மறுபடியும் உயிர்ப்பிக்க போகிறா. இயேசுவின் நாமத்தினால இவர்கள் ஆவி ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுவதாக. இவருடைய வாழ்க்கையை கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக. ஆண்டவரே, பெரிய மாற்றங்களுக்கு நேரே நடத்தும். நீர் பெரிய காரியத்தை செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். அவருடைய பராமரிப்பு உங்கள் ஆவியை காப்பாற்ற போகிறது, குடும்பத்தை காப்பாற்ற போகிறது. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.